ஹை, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் சிக்கன் பெரட்டல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் அதை நச்சு நான் போட்டிருக்கேன். அது நல்லா எண்ணெயில் வணக்கினோடனே பச்சை வாசனை போனோடனே மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது என்ன பண்ணுங்கள், எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வணங்கினோடனே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆனியன், வெங்காயம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் நிறையா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வணங்கணும்னு அவசியம் இல்லை, இதோடையே சிக்கன் கூடயே வெந்தாவே போதும் வெங்காயம். அதனால அதை என்ன பண்ணுங்கள், அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து பாருங்கள். சிக்கனில் உள்ள தண்ணியே சாரெலாம் இறங்கிருக்கு பாருங்களா, அந்தளவுக்கு சாறு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா குக் ஆனவுடனே கருவேப்பிலை தூக்கிங்க. அது கூட நம்ம தக்காளி சேர்க்கல இல்லையா, அதனால நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.